சரஸ், எனக்கு என்னமோ அது சரியா படலடா. சரி, பொண்ணை திரும்பி பாரு. திரும்பி பாருடா. யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. என்னண்ணா சொல்றாரு? உண்மையிலே இல்லை ஏதோ பேய் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஃப்ரெண்டில் உள்ள ஏதோ ஒரு பொண்ணு பேய் மாதிரி மேக்கப் போட்டு வந்திருக்கு, அது சொல்கிறான். ஏய், ஃபர்ஸ்ட் ரோலையா இந்த பொண்ணுடா? யாரு? நானா? இல்லைம்மா, பக்கத்தில் நிற்குது அந்த பாப்பா. பாப்பாவா? இந்த பொண்ணு உனக்கு பாப்பாவா? ஆமா, இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா? காதல்ங்கிறது ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி, அவன் மரணப்படுக்கையிலே மறக்காது. யாரு கல்யாணம்? சும்மா இருடா. ஏன் நான் சொன்னா கேட்பே மாட்டியா? நீ சொன்ன அந்த பில்டிங் மேலதோட குதிப்பண்டா. யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. இப்போ யாருண்ணா சொல்றாரு? அந்த பொண்ணை தான் சொல்கிறாரு. இல்லைண்ணா, வேணும்னே பண்ணுறாரு. இவர் வந்ததுலேருந்தே சரியில்லை. நேற்றுலேருந்தே என்கிட்ட சரியாக பேசல. இங்கே வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைண்ணா, நானும் பேசல. சாருக்கே எப்போ தோணுதோ அப்போ பேசிட்டோம். ஏன் பிரியா, மேக்கப் ஓவராக இருக்கு? இல்லையே, கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு ஓகேவா? யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. அண்ணா, இதுதான் லாஸ்ட். இனிமே இப்படி சொன்னார்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இல்லைதானா, சும்மா விளையாடுறான். டேய் லூசு. எது இது வச்சு விளையாடணும்ட்டு அறிவில்லை? அவ்வளோ அக்கறை இருந்தால் மேக்கப் மேன் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தானே? காலையிலேருந்து எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு நாங்கள் கால் பண்ணோம். வாய் வச்சுக்கிட்டு சும்மாறா. அதை குடிச்சதை யார்கிட்டயும் கொள் மட்டும் போகுது. உடனே போய் பிளாக் பண்ணு. நீ சொன்ன அந்த பில்டிங் மேலதோட குதிப்பண்டா. வாயை புத்திட்டு இருக்க. நீங்க சாக்லேட் சாப்பிட்டு வெளியே போய் விளையாடு. மாமா உனக்கு நிறைய சாக்லேட் தரேன், ஓகேவா?